ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து சிக்கன் குழம்பு செட்டிநாட்டு ஸ்டைலில். சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் சோம்பு, மிளகு, பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, கல்பாசி எல்லாத்தையுமே ஒரு கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துப்போம். ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. வறுத்து ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி தேவையான அளவுக்கு சோம்பு போட்டு, வெங்காயம் தேவையான அளவுக்கு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு சால்ட் போட்டால் ஈஸியாக இருக்கும். ரெட் கலர் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போது நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கும் போது தான் பச்சை வாசனை போகும். இப்போது மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், சிக்கன் ஸ்மெல் வராமல் இருக்க. இப்போது நல்லா ஆட் பண்ணதை வதக்கி எடுத்துட்டு தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதங்குற வரைக்கும் கொஞ்சம் நேரம் அதை விட்டால் இப்போ வதங்கிடுச்சு. இப்போது நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா, சில்லி பவுடரை வந்து ஆட் பண்ணிப்போம். இதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் அரைச்சதை இப்போ ஆட் பண்ண போகிறோம். இதுதான் குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டு தரப்போகுது. ஸோ இதையும் நல்லா நம்ம வந்து எல்லாத்தையும் மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண உடனே கலரே உங்களுக்கு தெரியும். நல்ல கலர், நல்ல ஸ்மெல்லோடு இருந்துச்சு. இப்போது நம்ம எவ்வளோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கோமோ அதை போட்டு மசாலாவோடு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி கொஞ்ச நேரம் சிக்கன் வேகிற அளவுக்கு விடணும். அப்போ தான் அது நல்லா வந்து மசாலாலாம் சிக்கன் கூட சேரும். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம சால்ட் சேர்த்து நல்லா ஒரு தடவை வதக்கிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு குழம்புக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதித்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவு வரைக்கும் நீங்கள் கொதிக்க வச்சுக்கலாம். எனக்கு கொஞ்சம் திக்காக வேணும். ஸோ அதனால் நான் கிரேவி மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போ சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது. நம்மளோட டிஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக்